கோவில்ல தப்பு நடக்கக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹெச்ஆர்என்சி கிட்ட கொடுக்குறோம். ஆனா அதே கோவிலை வச்சு ஒருத்தனை அடிச்சு கொள்ள முடியுது. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, அந்த கம்பெனிலயும் உங்க மேல அலிகேஷன் இருக்குன்னு அடிச்சு கொண்டு இதே ஒருத்தனை வெட்ட போனா 4 பேர் தடுக்கவா தயாரா இருப்பாங்க. ஆனா இங்க ஏன்னு கேட்க கூட தயாரா இல்ல. காரணம் தெரிஞ்சது தானே, போலீஸ். ஆனா நம்மள பாருங்களேன், நம்ம வாழ்றதுக்கான அடிப்படை உரிமையை கூட நடிகர்கள் கிட்ட அறிக்கை விட சொல்லி கெஞ்சிட்டு இருக்கோம். அந்த நிலைமை தான் நம்ம இருக்கோம் இந்த நாட்டுல. ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் உண்மையா ஃபேக்கா, கம்ப்ளைண்ட்டுக்கு வெஞ்சன்ஸ் மோட்டிவ் இருக்கான்றத பத்தி மீடியா ட்ரைல். ஆனா இது இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் ஹேண்டிகேப்டா இருக்கக்கூடியவங்க, மைனர்ஸ், குழந்தைங்க, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து ஒரு பிரெக்னென்ட் உமனை கூட அடிக்க முடியும். அதே செத்துட்டானா எவிடன்ஸை கிளீன் பண்ணி காசு கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட ரியல் லைஃப் ஸ்டுடியம் விளையாடிட்டு இருக்கோம்ல. வாவ். இதுக்கு காரணம் கஸ்டோடியல் டெத்ல கன்விஷன் ரேட் வெறும் 5%. ஆனா ஒரு நேர்மையான சர்ச்சும் மக்களும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா ஒரு மாற்றத்தை உண்டாக்க முறை நாள திருந்திடும், மாறிடும்ன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் மனுஷங்க நிம்மதியா வாழ்றது அவங்க அடிப்படை உரிமை தாங்க.